இதுக்கு இடையில இன்னும் சில காமெடிலாம் பண்ணியிருக்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகம். அதே போல ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி குறிப்பா சங்கர் ஐஏஎஸ் அவங்க, ஹையர் எஜுகேஷனோட மினிஸ்டர் கோவி செழியன் அவர்கள் அந்த துறையில தகுதியோட இருக்காங்களா இல்லையான்னு அவங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கணும். காரணம் என்ன தெரியுமா? அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த கோர்ஸ் ஃபேக்கல்டிக்கு பிறகு இந்த வருஷம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது இந்த 24-25 டேட்டா இது வரைக்கும் ஆன்லைன்ல வரல. போன வருஷம் பண்ணது, இந்த வருஷம் பண்ணது இது வரைக்கும் வரல. இதோட மோசமான நிலை என்னன்னா 23-24 டேட்டா அங்க வெப்சைட்ல இருந்தது, அதை தூக்கிட்டாங்க, மொத்தமா தூக்கிட்டாங்க. நாம பேக்கப் எடுத்து வச்சிருக்கிறோம். araport.org வெப்சைட் போட்டு ஆக்டிவிட்டியில போய் அண்ணா யூனிவர்சிட்டி பாருங்க. 460 கல்லூரிகளுடைய 2023-24 இன்ஸ்பெக்ஷன் பண்ண டேட்டா அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருந்தது. இப்ப இல்லாதது நம்ம அரப்போர் வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க பார்க்கலாம். இந்த மோசடிகள் தண்டனை கிடைக்கும் வரை இந்த தரவுகள் அப்படியே தான் இருக்க போகுது. அது எனவே நம்ம கிராஸ் செக்கும் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. புது டேட்டா வந்ததுக்கு அப்புறம் புது டேட்டா இன்னை வரைக்கும் வெளி வரல. அது ஒரு பக்கம் நடந்திருக்கு. அதே போல மாதம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம், ஆன்லைன் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் மாதம் நடந்தது. செப்டம்பர் மாதம் நடக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லாம இருந்தது. அதுக்கு திரும்ப ஒரு கடிதம் அனுப்பின உடனே செப்டம்பர் 29-30 பண்ணாங்க. அக்டோபர் மாதம் முடிஞ்சது, பண்ணவே இல்லை. நவம்பர் இன்றைய தேதி வரைக்கும் வரவே இல்லை. மந்த்லி வெரிஃபிகேஷன்ல ஒருவேளை தனியார் கல்லூரிங்கெல்லாம் இந்த ஒன் டைம் என்ட்ரி, ஏன்னா இப்ப ஃபில்டர் ஆயிருக்கிறது என்ன நடந்திருக்கும், டூப்ளிகேட் என்ட்ரி ஃபில்டர் ஆயிருக்கும், பட் டம்மி என்ட்ரி இருக்கும். டூப்ளிகேட்னா என்ன, கோஸ்ட் ஃபேக்கல்டி 2-3 இடங்கள வேலை செய்யும். டம்மினா என்ன தெரியுங்களா, அவர் ஒரு பிசினஸ் பண்ணுவார், ஐடியில வேலை செய்வார், ஃபேக்டரியில வேலை செய்வார், இல்ல அவரு வேலைக்கு கூட போகாம கூட வீட்லயே இருக்கலாம். அந்த சான்றிதழை உள்ளார காமிச்சு இவங்க அப்ரூவ் வாங்கியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த தரவுகளை வெளியிடுங்கன்றோம். நாம என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, லேப்டாப்பை தூக்கிட்டு போய் யாரு இந்த வேலை செய்யறாங்களோ அவங்கள்ட்ட அங்கெல்லாம் பயோமெட்ரிக் வாங்குறதெல்லாம் கேள்விப்படுறோம். இதெல்லாம் என்ன அளவுக்கு உண்மை அப்படின்றது விசாரிக்க வேண்டியது யாரு, அமைச்சரும் செக்ரட்டரியும் தான். ஏன் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றதுதான். அவங்க போட்ட அரசாணைய, அண்ணா பல்கலைக்கழகம் கொடுத்த அரசாணைய சுற்றி இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகங்கள் மதிக்கலையா இல்ல நீங்க செயல்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப கோவி செழியன் அவர்களே, நீங்க தனியார் பொறியியல் கல்லூரியோட கமிஷன் எதுவும் வாங்கிட்டு இருக்கீங்களா, பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் அந்த மாதாந்திர இன்ஸ்பெக்ஷனை ஸ்டாப் பண்ணிருக்கீங்க? சங்கர் ஐஏஎஸ் அவங்களே, நீங்க 2 மாசம் நடந்திருக்கு, 3ஆம் மாசம் ஏன் பண்ணல, நீங்க கேட்கலையா? உங்களுக்கு தெரியும்ல மாதம் நடக்கணும், ரிப்போர்ட் வரணும், உங்களுக்கு தெரியும்ல. அப்ப இந்த மாதம் ரிப்போர்ட் இந்த அடுத்த மாதம் வந்துருச்சு, முடிய போகுது, இதை எப்போ நீங்க கேட்க போறீங்க? இது மட்டும் இல்ல, முக்கியமா இப்போ வைஸ் சான்சலர் மேட்டருக்கு வருவோம். 30/7/2025 வைஸ் சான்சலர் அவங்க டிவிஎஸ்சியுடைய டீடைல்டு என்கொயரியை, வைஸ் சான்சலர் வேல்ராஜ் அவர்கள் மீதான டீடைல் என்கொயரியை ஆளுநர் ரவி அவர்கள் ரத்து செய்யறார். 30/7, ஏன்னா மறுநாள் ரிட்டையர்ட் ஆக போறார். 31/7 சிண்டிகேட் மீட்டிங் போட்டு வேல்ராஜ் அவர்களை சஸ்பெண்ட் செய்யப்படுறார். ஜூலை 31 அன்று அவர் ஓய்வு பெற இருந்த நிலையில் பல்கலை சிண்டிகேட் குழுவின் ஒப்புதலின்படி திடீரென சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். 20/8/2025 உடனடியா வேல்ராஜ் அவர்கள் மேல்முறையீடுக்கு ஆளுநர்கிட்ட போறார். 5/9/2025, அதாவது ஒரு 15 நாள்ல ஆளுநர் ரவி அவர்கள் இந்த மேல்முறையீடை ஏத்துக்கிட்டு அவரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை உடனடியா ரத்து பண்ணி அறிவிக்கிறார். அவருக்கான எல்லா பணப்பலன்களும் கிடைக்கணும் அப்படின்றார். வேல்ராஜ் மீதான புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க எந்தவித முகாந்திரமும் இல்லை என கூறி அவர் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை கவர்னர் ரவி ரத்து செய்துள்ளார். மேலும் அவர் ஓய்வு பெற அனுமதி அளித்தும் அவருக்கான ஓய்வு கால பணப்பலன்களை வழங்கவும் கவர்னர் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு தேவையான எவ்வளவோ சட்டங்கள் ஆளுநர் மாளிகையில இருக்கு, எவ்வளவு காலந்தாழ்த்தி வருதுன்னா நீங்களே இப்ப கூட அறிக்கைலாம் கொடுத்தீங்க. ஆனா இதுக்கு மட்டும் 15 நாளுக்குள்ள வேகமா ஏன் வேலை செஞ்சிருக்கீங்கிறது உங்களுக்கு தான் வெளிச்சம். 23/7/2024 ஜூலை 24 கொடுத்த 2024 கொடுத்த பெட்டிஷனை டிவிஎஸ்சி விசாரிச்சு ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணி ஃபேக்சுவல் வெரிஃபிகேஷன் பண்ணி அப்ரூவலுக்காக ஆளுநர் மாளிகைக்கு போனது ஏன் 1 வருஷமா பெண்டிங் வச்சிருக்கீங்க, இல்லை எவ்வளவு நாளா பெண்டிங் வச்சிருந்தீங்க? கடைசியா அவர் ரிட்டையர்ட் ஆகிற முதல் நாள் டீடைல் என்கொயரியை ரத்து பண்ணி அவருக்கு ப்ராப்பர் ரிலீவுக்கு, வேல்ராஜ் அவருக்கு ப்ராப்பர் ரிலீவுக்கு ஆளுநர் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு நம்ம கேள்வி வருமா வராது. அப்போ ஆளுநர் ரவி அவர்கள் கல்லூரிகளில் போய் பேசுறதெல்லாம் வெறும் வாயிலே சுடக்கூடிய வடை மட்டுமா, இல்லை மக்களுக்கு மாணவர்களுக்கு உண்மையாவே அறிவிப்பு கட்டுறதுக்காக பேசுறாரான்றது
அவர் வெளிப்படையா அறிவிக்கக்கூடிய அறிக்கையில தான் இருக்கு. டிவிஎஸ்சி இப்ப ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எந்த அடிப்படையில நீங்க டீட்டெயில் என்கொயரிய வைஸ் சான்சலர் மீது ரத்து பண்ணியிருக்கிறீங்க? முன்னாள் வைஸ் சான்சலர் வேல்ராஜ் அவர்கள் மேல்முறையீடுக்கு வந்திருக்கும் போது இது டிவிஎஸ்சி டீட்டெயில் என்கொயரி கேட்டிருக்காங்க. பிரைமே ஆஃபீஸ் இல்லாமல் கேட்டிருப்பாங்களா? நீங்களும் கூட தானே இந்த வெளியீட்டுக்கு பிறகு ஆளுநர் மாளிகையிலேருந்து ஒருவர் அந்த குழுவை கண்காணிப்பார் அப்படின்னு சொன்னீங்களே, அப்போ அது பொய்யா? இல்லை அவர் கொடுத்த அறிக்கை என்ன? அதை பப்ளிக்காக வெளியிடுங்க. நீங்கள் என்ன ஆய்வு செஞ்சுருக்கிறீங்க? இந்த அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் மோசடி சம்பந்தமாக ஆளுநர் ரவி அவர்கள் பொதுவெளியில் வெளியிடுவாரா? வெளியிட சொல்லுங்க, பார்ப்போம். இன்னொரு பக்கம் இந்த மூவர் குழு அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணியிருக்கான்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் தெரியும். அதை வெளியிட சொல்லுங்க. 2 பேரும் சட்டமன்றத்தில் சண்டை போடுறதை விட்டுட்டு நீங்க 2 பேருமே சட்டமன்றத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மோசடி குறித்த ஆவணங்களை டேபிள் பண்ணுங்க. அது மக்கள் மன்றம் தானே, டேபிள் பண்ணுங்க, வெளிப்படையா டேபிள் பண்ணுங்க. அப்ப 2 பேரும் செய்யக்கூடியது நாடகமா அப்படின்ற நம்ம பார்வையில கேள்வியா தான் இருக்கும். இந்த எஃப்ஐஆர்ல குறிப்பா இளைய பெருமாள் அவர்கள் A1 வந்து தற்போதைக்கு NIT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நாகாலாந்தில் டைரக்டராக இருக்கிறாரு. ஒன்றிய அரசனுடைய பிஜேபி அரசனுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் தான் இதுக்கு அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். இது டைரக்டராக போடும்போது அவருக்கு தெரியாமல் போட்டாங்களா? ஏன்னா அவருக்கும் போன வருஷம் நம்ம கடிதம் அனுப்பியிருக்கோம் 1 வருஷத்துக்கு முன்னாலேயே. அப்போ ஒன்று பொறுப்பு போட்டிருந்தாலும் இது போல வந்திருக்கு, ஒரு டைரக்டராக போட்டிருக்கோமே அப்படின்ற வெரிஃபிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? 2வது ஏஐசிடி அவங்க புதுசாக நாம்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிருக்கீங்க, புது நம்பர்லாம் தரப்போகிறோம் நீங்களே. அப்போ இந்த இளைய பெருமாள் உங்களுக்கு தெரியலையா? இப்போவும் இளைய பெருமாள் எப்படி விசாரிக்க போகிறாங்க, பிரகாஷ் அவர்களை எப்படி விசாரிக்க போகிறாங்க? இது சார்ஜ் ஷீட் விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட்டு இது எல்லாமே உள்ளடக்கி சார்ஜ் ஷீட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக டிவிஎஸ்சி ஃபைல் பண்ண போகுது அப்படின்றத பார்க்கணும். பெரிய அழுத்தம் தான். ஏன்னா டிவிஎஸ்னுடைய வரலாறுலேயே இது ஒரு மிகப்பெரிய வழக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 லட்சம் மாணவருடைய கல்வி சம்மந்தப்பட்டது. அவங்கவுங்க வீட்டை விற்று, காட்டை விற்று, கடனை உடனே வாங்கி, நகையை விற்று படிக்க வைக்கிறாங்க. எதுக்கு? எதையாவது ஒன்று படிச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சி மேலே வந்துட மாட்டாங்களா? தன்னோட குடும்பத்தை காப்பாற்றிட மாட்டாங்களா? வெளிநாடுகளுக்கு வேலைக்கு எங்கேயும் போக மாட்டாங்களா அப்படின்றது. இந்த கல்வி நிறுவனங்கள் உருப்படியாக வேலை செஞ்சிருந்தா நிறைய ஆந்திரப்பிரனர்ஸ் உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்றாங்க? கடைநிலை வேலைகள் செய்யறதுக்காக தான் தவிக்கிறாங்க. நிறைய பேர் பார்க்கணும், ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடாதா, தன்னை தற்காத்துக்கிறதுக்கு வேலை கிடைச்சிடாதா, ஒரு அன்ஸ்டேபிலிட்டி மைண்டை செட் பண்ணது இந்த நிர்வாகம் தான், அண்ணா பல்கலைக்கழகத்துடைய உயர்மட்ட நிர்வாகம் தான். இதை கண்டுக்காமலே இருந்த IAS, இப்போ இருக்கிற ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி எல்லாரும் தான், அமைச்சர் முன்னால் பொன்முடி, இப்போ கோவி செழியன், இவங்கெல்லாம் இந்த துறைக்கு உண்மையாவே தகுதி உள்ளவங்களா இல்லையான்றது கண்ணாடி முன்னால நின்று பார்த்துக்கிட்டு. அதுவும் அப்பப்போ பிரபல யூடியூபர், ரிவ்யூவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதுக்கோ நிகழ்ச்சியெல்லாம் பண்றாங்க. இந்த ஆய்வுகள் கூட இன்னும் வெளியிடலை. அப்பவே துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஏன் எடுக்கலைன்றது நமக்கு இன்னும் கேள்வியாக தான் இருக்கு. தொடர்ந்து நம்ம கேள்வி எழுப்புவோம். அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த இணைவு அங்கீகாரம் சம்பந்தப்பட்ட மோசடியாளர்களுக்கு தண்டனை கிடைக்கணும். இன்னொரு பக்கம் வந்து இதற்கு பிறகும் அந்த இணைவு அங்கீகாரத்துல எந்த விதமான கரெக்ட் பிராக்டிஸும் இல்லாத அளவுக்கு நம்ம தொடர்ந்து கண்காணிக்கிற உங்களோட நம்மளோட ஒவ்வொருத்தரோட பொறுப்பும் இருக்கு. குறிப்பா டிவிஎஸ்சிக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கு. மோசடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டிவிஎஸ்சி எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு பாடமா அமையணும். அது செய்யுமான்றத தொடர்ந்து கண்காணிப்போம். அதுவரை அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.